காலத்தில் ஊழியர்கள் எப்படி இருந்தாங்க? ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க, வசனத்தை போதிக்கிறவங்களா இருந்தாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா இருந்தாங்க. நான்காவது, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவளா இருந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் பிறவி சப்பானியை நடக்கும்படி ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்துகிறார். அப்ப சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுதுதான் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் பேதுருவை கொண்டு. அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 15-16 வசனம் வாசிங்க. பிலியானிகளை படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து வருகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்கள் வெளியே வீதிகளை கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். எழுப்புதல் காலத்தில் சபை எப்படி இருந்துச்சு? எருசலேம் சுற்றுவட்டாரத்திலிருந்து, கிராமங்கள் பட்டணங்களில் இருந்து வியாதியஸ்தரை எல்லாம் எருசலேமுக்கு கொண்டு வந்தாங்க. ஏன்? வாய் எருசலேமில் தான் சபை இருந்தது, எருசலேமில் தான் வசனம் போதிக்கப்பட்டது, எருசலேமில் தான் ஊழியர்கள் இருந்தாங்க. அங்க சபை இருந்து ஆராதித்ததுனால சுற்றுவட்டார கிராமங்கள் பட்டணத்திலிருந்து வியாதியஸ்தரை எல்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். சபையில அற்புத அடையாளங்கள் நடந்தது. தேவ வல்லமையை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அதனாலதான் எல்லாம் எருசலேமை நோக்கி வந்தாங்க. இங்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறாங்க. இங்க போன வியாதி சுகமாயிரும், இங்க போன பிசாசு போயிரும். எல்லா இடத்திலிருந்து ஜனங்கள் வந்தாங்க, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார்கள். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள ஒரு சபை ஆரம்பிச்ச உடனே முதல்ல தேவை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். கீபோர்டு வேணும், ட்ரம் வேணும். 4 பேர் ஆராதனைக்கு வந்த உடனே முதல்ல தப்பில்ல, அவசியம். உடனே ஒரு கொயர், பாட்டு பாட டான்ஸ் ஆட ஒரு ஆள் வேணும், எல்லாரையும் டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆராதனை, அதுக்கு ஒரு வொர்ஷிப் லீடர், பிரேயர் லீடர் இருக்காங்களா சர்ச்சில்? காஸ்பல் லீடர் இருக்காங்களா? இல்லை. காஸ்பல் ஜெபத்துக்கு லீடர் இல்லாம, காஸ்பல் ஒர்க்குக்கு லீடர் இல்லாம உங்களுக்கு எதுக்கு வொர்ஷிப் லீடர்? முதல்ல பிரேயர் லீடரை கண்டுபிடிங்க, சுவிசேஷ ஊழிய லீடரை கண்டுபிடிங்க, 3வது வொர்ஷிப் லீடர் வரட்டும். சபை இன்றைக்கு திசை மாறி போனதற்கு காரணமே இந்த வொர்ஷிப் என்கிற வார்த்தையில சபை திசை மாறி போய்விட்டாரு. சொல்றேன், நீ வருத்தப்படாதுங்க. நான் வொர்ஷிப்பை நேசிக்கிறேன். நம்மளே 24 மணி நேரம் வொர்ஷிப் வச்சிருக்கிறோம். தினம் காலையில் 6லேருந்து 7, ராத்திரியில் 6லேருந்து 7 இங்கே வொர்ஷிப் நடக்குது. நான் வொர்ஷிப் பண்ணுறேன். நான் அதுக்கு எதிராளி அல்ல. ஆனால் சபைக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஜெபம் இல்லை, சுவிசேஷம் இல்லை, வெறும் பாட்டும் வெறும் டான்ஸ் மட்டும் வச்சுட்டு சபை எப்படி வளரும்? எல்லாம் இருக்குதுங்க, பாட்டு இருக்கு, மியூசிக் இருக்குது, வொர்ஷிப் லீடர் இருக்காங்க. Where is the power of God in the church? தேவனுடைய வல்லமை சபையில எங்கே? மெய்ப்பர்களே, உங்க சர்ச்சுக்குள்ள ஏன் அற்புதம் நடக்கவில்லை? ஆதி திருச்சபையில் அற்புதம் நடந்தது, வியாதியஸ்தர் குணமானார்கள், பிசாசு ஓடினது, அதனால சபை வளர்ந்தது. இன்றைக்கு உங்க சர்ச்சுக்குள்ள தேவனுடைய வல்லமை எங்கே? கேளுங்க கேள்வி. வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? ஆதி திருச்சபையிலே வல்லமை வெளிப்பட்டது. உங்க சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை அற்புதம் நடக்கணும். இல்லாவிட்டா நீங்க உபவாசம் பண்ணி அழுங்க, ஜெபிங்க, போராடுங்க. அற்புதம் நடக்காம ஆராதனை முடியக்கூடாது. இயேசுவை காண்பிக்கணும். இயேசுவை பிரசங்கித்தது போதும், இயேசுவை காண்பிக்கணும். இவர்தான் இயேசு, வியாதியஸ்தரை குணமாக்குவார். இவர்தான் இயேசு, பிசாசின் கட்டுகளை அறுப்பார். இவர்தான் இயேசு, குருடர்களுக்கு பார்வை கொடுப்பார். உங்க சர்ச்சில் இயேசுவை காண்பிக்கணும். எழுப்புதல் காலத்தில்